வெல்கம் டு ஆல்வின் அலெக்ஸ் கார்டன் சேனல். உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நான் பேசுகிறது உங்கள் சகோதரி மங்களமேரி பேசுகிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் என்ன காட்ட போகிறேன்னா, காஞ்சு போன ஒரு மிளகாய் செடியை காட்டுறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த மிளகாய் செடி காஞ்சு போகலைங்க, காஞ்சு தான் போயிடுச்சு. ஆனால் எதனால் காஞ்சிச்சு அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா, நான் ஒரு 10 நாளாக என்னோடய மகன் 2வது மகன் சென்னையில் இருக்கான். அவனோட அங்கே நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். 10 நாளாக அவங்க வீட்டில் இருந்துட்டு வந்தேன். அந்த 10 நாள் நான் தண்ணி ஊற்றாமல் இருந்ததுனால அந்த செடி வாடிடுச்சு. நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை நல்லா பாதுகாத்து தண்ணியெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி நல்லா வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஆனால் 5 நாள்னால் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் இந்த பிளான்ட்டு. 5 நாள் போயிட்டு வருவேன். அப்போல்லாம் செடி நல்லா தான் இருக்கும். நான் வந்தோடனே 5வது நாள் தண்ணி ஊற்றுவேன். ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இதுவுமே தெரியாது, வித்தியாசம் தெரியாது. இந்த தடவை கொஞ்சம் பல்காக 10 நாள் இருக்க வேண்டி இருந்துருச்சு. 10 நாள் இருந்துட்டு வந்ததில் செடி இப்படி வாடிடுச்சுங்க. ஒரு இலை கூட நல்ல இலை இல்லை. ஆனால் நான் இப்போ அந்த செடி திரும்பவும் தழுக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் இருந்த காயெல்லாம் நம்ம பறிச்சுட்டு, இந்த செடி காஞ்சிருக்கிறதுனால இதுக்கு ரொம்ப வெயிட் ஏற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வெயிட் ஏற்றாமல் இருந்து நம்ம இந்த மிளகாயை பூரா பறிச்சிட்டோம்னா அது கொஞ்சம் வெயிட் குறையும். இந்த செடிக்கு உண்டான வெயிட் குறையும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, தேமோர் கரைசல் இதுக்கு தெளிக்க போகிறேன். தெளித்து மறுபடியும் இது தழுக்கும்னு ஒரு நம்பிக்கையில் இதுக்கு என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட்டு செஞ்சு இதை மறுபடியும் உயிர் கொடுத்து நல்லா புஷ்டியாக எப்படி ஆக்கிட்டேன், இப்படி இருந்த செடியை நான் எப்படி கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த வீடியோவை இத்துடன் முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.